So, welcome to the next video of evolution. Evolution chapter next video. Hardy-Weinberg principle is a very important portion. What is Hardy-Weinberg principle? Hardy-Weinberg principle என்னது பாருங்க. In a given population, in a given population, ஒரு populationல, in a given population, one can find out the frequency of occurrence of alleles of a gene or a locus. இப்போ வந்து ஒரு populationல ஒரு populationல if you are looking we can see the frequency of occurrence of alleles of a gene or a locus. Locusனா என்ன? gene எங்க வச்சிருக்கு அதுதான் locus. allele என்ன? alternative forms of a gene. ஒரு உதாரணத்துக்கு for example ஒரு diploid organism, அந்த diploid organismத்தோட chromosome இது, அந்த diploid organismத்தோட chromosome இது, இந்த chromosomeோட பெயர் இது. Paternal, maternal copy ரெண்டு கோப்பி தானே இருக்கும். அப்பாவில் இருந்து வந்த ஒரு கோப்பி இருக்கும், அம்மாவில் இருந்து வந்த ஒரு கோப்பியுமே இருக்கும். So we are looking for a particular gene, for example, அந்த ஜீனோட பேர் வந்து A ன்னு சொல்லி ஒரு ஜீன், A ன்னு சொல்லி ஒரு ஜீன், இன்னொரு கலரா இருக்கட்டும், A ன்னு சொல்லி ஒரு ஜீன். ஓகே, இந்த ஜீன் எங்க இருக்கா? This A gene, paternal கோப்பியில் A ன்னு சொல்லி ஒரு ஜீன் இருக்கு. maternal கோப்பியிலுமே A ன்னு சொல்லி ஒரு ஜீன் இருக்கு. சோ இந்த ஜீன் எங்க இருக்கா? அந்த இடத்துக்கு தான் அந்த ஜீனோட லோகஸ்னு பேரு. சோ இந்த A ன்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஜீனுக்கு ரெண்டு அலீல்ஸ் இருக்கு, ரெண்டு ஃபார்ம்ஸ் இருக்கு. ஒரு ஃபார்ம் வந்து அந்த ஜீனோட ரெண்டு அலீல் வந்து கேபிட்டல் A அலீல் இருக்கு, ஸ்மால் a ரெண்டு அலீல்ஸ் இருக்கு. அலீல்னா என்ன? ஒரு ஜீனோட டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ்க்கு தான் அலீல்னு பேரு. அப்படிதானே? ரெடி. சோ அங்க இருக்கக்கூடிய இந்த பாப்புலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஆள்களுக்கு வந்து இந்த ரெண்டு குரோமோசோமிலுமே A ஜீன் இருக்கு. இன்னொரு சில ஆள்களுக்கு வந்து அவரோட பாடியில எப்படி இருக்கு? இது ஒரு குரூப். இன்னொரு குரூப்புக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் குரோமோசோம்ல பட்டர்னல் கோப்பியில கேபிட்டல் A இருக்கு. மட்டர்னல் கோப்பியில என்ன இருக்கு? மட்டர்னல் கோப்பியில ஸ்மால் a யும் இருக்கு. இன்னொரு குரூப்பை பாருங்க. இன்னொரு குரூப் தேர்ட் குரூப்புக்கு வந்து எப்படி இருக்குன்னா, தேர்ட் குரூப்புக்கு வந்து if you are looking into the தேர்ட் குரூப்புக்கு வந்து பட்டர்னல் கோப்பி இது, மட்டர்னல் கோப்பி இது. இந்த சேம் ஜீன் தேர்ட் குரூப்புக்கு பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னா, that is தேர்ட் குரூப்ல ஸ்மால் a ஜீன் தான் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸ்மால் a ஜீன் தான் இந்த குரூப்ல பிரசன்ட் ஆயிருக்கு. So if you are looking, நீங்க பார்க்கும்போது you can see இந்த மாதிரி ஒரு பாப்புலேஷன் பார்க்கும்போது ஜீன் எப்படி இருக்கு நமக்கு பார்க்க முடியும். இப்ப பாருங்க, இந்த ஜீன் இருக்கிற frequency, இந்த frequency பார்க்கும்போது is supposed to remain fixed and even remain the same through generation. இந்த ஜீன் எப்படி இருக்கு? அந்த ஜீனோட frequency எப்படி இருக்கு? எத்தனை இருக்கு? அந்த frequency வந்து ஃபிக்ஸடா இருக்கும். and remain the same through generation. எத்தனை ஜெனரேஷனுக்கு அப்புறம் அது சேமா இருக்கும். Hardy-Weinberg principle stated it using algebraic equation. Hardy-Weinberg என்ன சொன்னது? algebraic equation யூஸ் பண்ணி Hardy-Weinberg இது ஸ்டேட் பண்ணி இருக்கு. நல்லபடியாக கவனிங்க. This principle says that இது என்ன சொல்றது? allele frequencies in a population, ஒரு population இருக்கக்கூடிய alleles ஓட frequency are stable and is constant from generation to generation. எத்தனை ஜெனரேஷனுக்கு அப்புறம் அந்த population இருக்கக்கூடிய alleles ஓட frequency, ஒரு உதாரணத்துக்கு கேபிட்டல் A ன்னு சொல்லி இருக்கக்கூடிய allele, ஒரு உதாரணத்துக்கு அந்த சொசைட்டில, இப்போ இந்த சொசைட்டில பாருங்க, கேபிட்டல் A ன்னு சொல்லி இருக்கக்கூடிய allele எத்தனை வாட்டி வந்திருக்கு? ஒரு வாட்டி இங்கே வந்திருக்கு, ஒரு வாட்டி இங்கே வந்திருக்கு, ஒரு வாட்டி இங்கேயும் வந்திருக்கு. கேபிட்டல் A யோட frequency வந்து 3. ஸ்மால் a யோட frequency பாருங்க, இந்த பாப்புலேஷன்ல இந்த மாதிரி ஆளுகள்ல 1 வந்திருக்கு, 2 வந்திருக்கு, 3 வந்திருக்கு. ஸ்மால் a யோட frequencyயுமே 3. அப்படிதானே? So the principle says that allele frequencies in a population are stable and is constant from generation to generation. இந்த நாட்டிலே எத்தனை பாப்புலேஷன் வந்தாலுமே, இப்ப வந்து இந்த நாட்டிலே ஒரு 3 ஆளுகள் மட்டும்தான் இருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம்
30 ஆளுங்க வந்தாலுமே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 30 ஆளுங்க வந்தாலுமே இந்த சேம் ஃப்ரீக்வன்சில தான் அலீல்ஸ் இருக்கும். எப்படின்னா இப்ப பார்க்கும்போது 3 இருந்துச்சுன்னா ஹாஃப் இருந்துச்சுன்னா 3 ஆளுங்கள்ல 3 இருக்கு அப்படின்னா ஹாஃப் தானே. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 30 ஆள் வரும்போது அப்பவும் ஹாஃப் இருக்கும். கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ ஹாஃப் தானே இருக்கும். இதுதான் யாரு சொன்னது? ஹார்டி வெயின்பெர்க் சொன்னது. The gene pool அப்படின்னா total genes and their alleles. full genome அதோட alleles in a population remains a constant. அது constant இருக்கும். This is called genetic equilibrium. அதுக்கு genetic equilibrium னு பேரு. Sum total of all allelic frequencies, full allelic frequency பார்க்கும்போது alleles ஓட frequency ஓட sum பார்க்கும்போது that will be equal to 1. அது 1 இருக்கும். So next page பார்க்கும்போது it will be somewhat more clear. Next page பாருங்க. So here I am taking the next page. நல்லபடியாக கவனிங்க. This is very important. Okay. Individual frequencies. Next line. Here it is the line. Individual frequencies, for example, can be named PQ, etc. PQ னு கூப்பிடும். In a diploid, ஒரு diploidல P and Q represent the frequency of allele capital A and allele small a. Capital A னு சொல்லி ஒரு allele இருக்கு, small a னு சொல்லி ஒரு allele இருக்கு. இந்த கேபிட்டல் A ஓட frequency வந்து நான் முன்னாடி 3 எழுதுன மாதிரி நான் லெட்டர் யூஸ் பண்ணி இப்ப லெட்டர் தான் இங்க யூஸ் பண்றது. கேபிட்டல் A ஓட frequency வந்து கேபிட்டல் A இது allele, இது கேபிட்டல் A. கேபிட்டல் A ஓட frequency வந்து கேபிட்டல் A அந்த சொசைட்டில எத்தனை வாட்டி பிரசன்ட் ஆயிருக்கு? P வாட்டி பிரசன்ட் ஆயிருக்கு. கேபிட்டல் A ஓட frequency வந்து P. ஸ்மால் a ஓட frequency என்னது? ஸ்மால் a ஓட frequency வந்து Q. The frequency of capital A individuals ஓட frequency in a population is simply P square. எப்படி பார்க்கலாம்? கேபிட்டல் A allele இருக்கு, ஸ்மால் a allele இருக்கு. கேபிட்டல் A ஓட frequency வந்து ஸ்மால் p, ஸ்மால் a ஓட frequency வந்து ஸ்மால் q. இந்த மாதிரி கேபிட்டல் A இருக்கு, கேபிட்டல் A ஓட frequency வந்து ஸ்மால் p, ஸ்மால் a ஓட frequency வந்து ஸ்மால் q. first condition பாருங்க. first condition வந்து ரெண்டு குரோமோசோமிலுமே கேபிட்டல் A பிரசன்ட் இருக்கு. ரெண்டு குரோமோசோமிலே கேபிட்டல் A பிரசன்ட் இருக்கு அப்படின்னா P plus P into P, that is P square is the frequency. அவரோட frequency வந்து P square இருக்கும். நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் குரோமோசோமில் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் குரோமோசோமில் வந்து கேபிட்டல் A, நெக்ஸ்ட் குரோமோசோமில் வந்து ஸ்மால் a வர மாதிரி கண்டிஷன். அப்படின்னா அதோட frequency P into Q, PQ இருக்கும். that is PQ. நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் குரோமோசோமில் வந்து ஸ்மால் a வருது, நெக்ஸ்ட் குரோமோசோமில் வந்து கேபிட்டல் A வருது. அதோட frequency என்னது? that is QP தானே. அதோட frequency QP னா PQ ரெண்டுமே ஈக்குவல் தானே. லாஸ்ட் கண்டிஷன் பாருங்க. லாஸ்ட் கண்டிஷன் வந்து ரெண்டு குரோமோசோமிலுமே ஸ்மால் a வர மாதிரி கண்டிஷன். அப்படின்னா ஸ்மால் a Q into Q, that is equal to Q square. That is clear தானே. So இந்த சொசைட்டில if you are looking இந்த மாதிரி கண்டிஷன் தான் that you can see in the population. இந்த population பார்க்கும்போது you can see a condition in this manner. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் பார்க்க முடியும். So full frequency பாருங்க. full frequency பார்க்கும்போது இந்த சொசைட்டில P square னு சொல்லி ஒரு frequency இருக்கு, PQ னு சொல்லி ரெண்டு frequency இருக்கு, அந்த மாதிரி Q square னு சொல்லி ஒரு frequency இருக்கு. So the frequency of capital A ஓட frequency பார்க்கும்போது that is P square. This is simply stated in another ways, that is the probability that an allele capital A with the frequency of P appear on both the chromosome of a diploid individual. அதான் நம்ம இப்ப சொன்னது. ரெண்டு குரோமோசோமிலுமே கேபிட்டல் A வரதுக்கு தேவையான frequency is simply the product of the probabilities. அது probability ஓட product, that is P square. Similarly, அந்த மாதிரி that of small a is Q square. small a பாருங்க. ரெண்டு குரோமோசோமிலுமே small a வர மாதிரினா ரெண்டு குரோமோசோமிலே small a வரும்போது Q into Q, அது வந்து Q square. That of capital A small a is 2PQ. capital A small a பார்க்கும்போது PQ and PQ ரெண்டு வாய்ப்பு இருக்கு, அது 2PQ. hence ஆயதனால் P square plus 2PQ plus Q square is equal to 1. So allelic frequency sum பார்க்கும்போது P square plus
2pq plus 2pq plus q square தானே கிடைக்கிறது. அலிலோட frequencyயோட sum எப்பவுமே 1 தானே. 100% அது 1க்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. p square plus 2pq plus q square is equal to 1. இது வந்து this is a binomial expansion of p plus q the whole square. இது வந்து p plus q the whole square உட binomial expansion. Okay. When frequency measure பண்ற டைம்ல differ from expected value இருந்து ஏதாச்சும் difference வந்துருச்சுன்னா the difference indicates the extent of evolutionary change. அப்படின்னா எத்தனை நாள்களுக்கு அப்புறம் இந்த பாப்புலேஷன்ல பார்க்கும்போது p ஸ்கொயர் பிளஸ் 2pq பிளஸ் q ஸ்கொயர் 1 இருக்கணும். ஆனா இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? அந்த பாப்புலேஷன்ல எவல்யூஷன் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாப்புலேஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் p ஸ்கொயர் பிளஸ் 2pq பிளஸ் q ஸ்கொயர் தானே 1. அப்ப p ஸ்கொயர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் p ஸ்கொயர் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஐ எம் சிம்பிளி ஸ்டேட்டிங் p ஸ்கொயர் வந்து ஒரு 0.25 இருக்கு. p ஸ்கொயர் வந்து ஒரு 0.25 இருக்கு. 2pq வந்து ஒரு 0.5 இருக்கு. q ஸ்கொயரும் வந்து ஒரு 0.25 இருக்கு. அப்படிதானே 1 இந்த வேல்யூ கிடைச்சது. ஓகே. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க இந்த பாப்புலேஷன் பார்க்கும்போது p ஸ்கொயரோட வேல்யூ வந்து 0.5 ஆயிடுச்சுன்னு பாருங்க. 2pq ஓட வேல்யூ வந்து 0.5 தான் இருக்கு. ஆனா q ஸ்கொயரோட வேல்யூ வந்து 0.25 தான் இருக்கு. இப்ப பார்க்கும்போது வேல்யூ எவ்வளவு வரும்? வேல்யூ வந்து 1.25 வரும் தானே. வேல்யூ 1.25 வந்துடுச்சுன்னா அதோட மீனிங் என்னது தெரியுமா? இந்த சொசைட்டில எவல்யூஷன் நடந்திருக்கு. இந்த சொசைட்டில யாருக்கு எவல்யூஷன் நடந்திருக்கு? இந்த பி ஸ்கொயர்னா இந்த மாதிரி ஆள்களே நேச்சுரல் அதிகமா செலக்ட் பண்ணியிருக்கு. புரியுதா? தட் இஸ் ஹார்டி-வெயின்பெர்க் ஈக்விலிபிரியம். கிளியர் தானே? டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. ஓகே. டிஸ்டர்பன்ஸ் இன் ஜெனடிக் எக்லிபிரியம் வரக்கூடிய ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் தட் இஸ் ஹார்டி-வெயின்பெர்க் ஈக்விலிபிரியத்தில் வரக்கூடிய ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் தட் இஸ் சேஞ்ச் ஆஃப் frequency of alleles in a population would then be interpreted as resulting in evolution. அது வந்து எதுக்கு ரீசன்? ஹார்டி-வெயின்பெர்க்ல ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் வந்துருச்சுன்னா அதோட ரீசன் என்னது? அங்கே எவல்யூஷன் நடந்திருக்கும். தட் இஸ் எவல்யூஷன். இன்னொரு உதாரணத்துக்கு நான் மறுபடியும் அந்த சேம் திங் ஐ எம் எக்ஸ்பிளைனிங். இப்போ வந்து p ஸ்கொயர் பிளஸ் p ஸ்கொயர்னா எந்த மாதிரி ஆர்கானிசம் உங்களுக்கு தெரியும்? அந்த அனிமலோட 2 குரோமோசோமுமே கேபிட்டல் இருக்கணும். 2pq வந்து யாரு உங்களுக்கு தெரியும்? ஒரு குரோமோசோம்ல வந்து A இருக்கணும், ஒரு குரோமோசோம்ல வந்து ஸ்மால் a இருக்கணும். q ஸ்கொயர் யாரு? 2 குரோமோசோம்லயுமே ஸ்மால் a இருக்கணும். இதெல்லாம் சேரும்போது 1 கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் p ஸ்கொயர் வந்து அந்த சொசைட்டில p ஸ்கொயரோட வேல்யூ வந்து 0.25 இருந்துச்சு. q ஸ்கொயரோட வேல்யூ 2pq ஓட வேல்யூ வந்து 0.5 இருந்துச்சு. q ஸ்கொயரோட வேல்யூ வந்து 0.25 இருந்துச்சு. எல்லாம் சேரும்போது 1 கிடைச்சிச்சு. அப்படின்னா அந்த சொசைட்டி 25% யாரு? p ஸ்கொயர் ஆள்கள் இருக்கு. 50% 2pq ஆள்கள் இருக்கு. 0.25% யார் இருக்கு? 2pq என்ன? கேபிட்டல் A ஸ்மால் a ஆள்கள் இருக்கு. 25% ஸ்மால் a ஆள்கள் இருக்கு. கேபிட்டல் A இண்டிவிஜுவல்ஸ் எவ்வளவு இருக்கு? 25% இருக்கு. இப்படிதான் இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க வந்து பார்க்கும்போது இந்த p ஸ்கொயரோட வேல்யூ வந்து 0.5 இருக்கு. 2pq ஓட வேல்யூ வந்து 0.5 அப்படியே இருக்கு. q ஸ்கொயரோட வேல்யூ வந்து அதுவும் 0.25 இருக்கு. இப்ப டோட்டல் வேல்யூ உங்களுக்கு எவ்வளவு வரும்? 1.25 தானே வரும். இது 1 வராம 1.25 வந்துருச்சுன்னா இங்க எவல்யூஷன் நடந்திருக்கும். இங்க யாருக்கு எவல்யூஷன் நடந்திருக்கு பாருங்க. இந்த p ஸ்கொயர் ஆர்கானிசத்தை கேபிட்டல் A ஆர்கானிசம் 0.25 இருந்து 0.5 ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன? 0.25 இருந்து 0.5 ஆயிடுச்சு. அப்படின்னா அதோட மீனிங் என்னது? இங்க எவல்யூஷன் நடந்து இந்த ஆர்கானிசத்தை அதிகமா நேச்சர் செலக்ட் பண்ணிட்டு இருக்கு. புரியுதா? திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள். ஓகே, கிளியர் தானே? ரெடி. சோ இப்ப பாருங்க நெக்ஸ்ட். இந்த வேல்யூ இதெல்லாமே ஜஸ்ட் நான் சும்மா ஒரு இதுக்காக சொன்னது. 0.5 வரும்போதே அது வந்து ஃபுல் ஆயிடும். ஆனா நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இஃப் ஐ எம் மேக்கிங் த வேல்யூ இன்டு இந்த 0.25க்கு பதிலா தட் இஸ் இது 0.25 இது 0.5ல இருக்கட்டும். ஐ ஆம் சேஞ்சிங் திஸ் வந்து இந்த 0.5 வந்து 0.25 இருக்கட்டும். இது வந்து இன்னொரு வேல்யூவா இருக்கட்டும். அகைன் இது வந்து இன்னொரு 0.10 மாறிடுச்சு. அப்படியா இருந்தாலும் என்னாச்சு?
இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும் தானே, டோட்டல் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அப்படியா இருந்தாலும் வேல்யூ கம்மியா ஆச்சுனாலும் 1க்கு பிலோவா இருந்தாலும் 1க்கு அபோவா இருந்தாலும். இப்படி பார்க்கும்போது என்னாச்சு, இந்த ஸ்மால் ஏ நேச்சர் செலக்ட் பண்ணல, கேபிட்டல் ஏ நேச்சர் செலக்ட் பண்ணிருக்கு. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும். ஓகே, த ரியல் ப்ராப்ளம் வி கேன் ஒர்க் அவுட். இதை பேஸ் பண்ணி நமக்கு கரெக்ட் ப்ராப்ளம் ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ இஃப் வி ஆர் டூயிங் ஏ ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் திஸ், இது பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம், தட் தென் இட் வில் பி மோர் கிளியர். ஓகே, ஐ எம் ரைட்டிங் ஏ ப்ராப்ளம் ஹியர். ஒரு பாப்புலேஷன்ல ஒரு பாப்புலேஷன்ல ஓகே, டேக்கிங் ஓகே, frequency of அல்லாட்டி percentage of homozygous dominant. Percentage of homozygous dominant is percentage of homozygous dominant is 36. ஒரு populationல homozygous dominant 36 ஆ இருக்கு. homozygous dominant 36 ஆ இருந்தா first question வந்து what is the frequency of heterozygous individual. heterozygous individual ஓட frequency எவ்வளோ? heterozygous individuals ஓட frequency எவ்வளோ? இது ஒரு question ஆ வந்துருச்சுன்னு பாருங்க. So percentage of homozygous dominant னா capital A individual. அவரோட frequency வந்து p square உங்களுக்கு தெரியும். p square is equal to 36% தான் கொடுத்திருக்கு. அப்படின்னா 0.36. Clear தானே? Ready. So you can easily find out the value of the frequency of A. A யோட frequency எவ்வளோ? A யோட frequency வந்து frequency of A பார்க்கும்போது P தானே? P is equal to square root of 0.36 அப்படின்னா 0.6. P plus Q நமக்கு ஏற்கனவே தெரியும். P plus Q ஏற்கனவே நமக்கு தெரியும். P plus Q என்னது? P plus Q வந்து P plus Q will be equal to P plus Q the whole square is equal to 1 தானே? P plus Q the whole square is equal to 1. அதனால P plus Q will be 1. P plus Q 1 இருக்கு. So P யோட வேல்யூ 0.6. அதனால Q யோட வேல்யூ எவ்வளவு வரும்? Q யோட வேல்யூ வந்து Q னா என்ன? Q is the frequency of small a. small a யோட frequency தானே Q. Q யோட வேல்யூ வந்து 1 minus 0.6. அப்படியா இருந்தா 0.4. கொஸ்டின் என்னது? frequency of heterozygous individual. heterozygous individual னா capital A small a. அவரோட frequency என்னது? அவரோட frequency 2pq தானே? 2pq. அப்படின்னா 2 into p வேல்யூ எவ்வளோ? 0.6. q வேல்யூ எவ்வளோ? 0.4. so 2 into 0.24 அப்படின்னா 48 தானே? 0.48. frequency வந்து 0.48. percentage பார்க்கும்போது 48% 2pq individuals இருக்கு. heterozygous individuals இருக்கு. இது உங்களால பார்க்க முடியும். This is the Hardy-Weinberg. in the problem based on Hardy-Weinberg இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு நீட்டுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, so if I am clear in this, clear பண்ணட்டுமா இது? It's very clear, right? Okay. So ready. If we are moving forward, going into the next paragraph, நல்லபடியா கவனிங்க. I am taking the next paragraph. Okay, ready. Okay, ready. பாருங்க. 5 factors are known to affect Hardy-Weinberg equilibrium. 5 factors Hardy-Weinberg equilibrium affect பண்றது. factors என்னது பாருங்க. These are gene migration or gene flow. ஒன்னு வந்து gene migration அல்லாட்டி gene flow. ஒன்னு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். genetic drift செகண்ட் ஒன்னு. mutation next ஒன்னு. genetic recombination next ஒன்னு. and natural selection. இவ்வளோ ஆள்களுக்கு என்ன பண்ண முடியும்? இவ்வளோ ஆள்களுக்கு Hardy-Weinberg equilibrium ஆல்டர் பண்ண முடியும். Hardy-Weinberg equilibrium p square plus 2pq plus q square is equal to 1. இந்த equation ஆல்டர் பண்ண முடியும். அதனால இந்த ஆள்களுக்கு எல்லாமே எவல்யூஷனுக்கு ரீசன் ஆக முடியும். So Hardy-Weinberg equilibrium ஆல்டர் பண்றது மீன்ஸ் எவல்யூஷன் பண்றது, அப்படிதானே? So these all things can cause evolution. When migration of a section of population to
another place and population occurs, gene frequencies changes in the original as well as in the new population. So இங்க இருந்து இந்த இடத்துல கொஞ்சம் கிரீன் பூச்சிகள் வாழ்ந்துட்டு இருக்கு. கொஞ்சம் சாரி, இது என்னது ரெட் பூச்சிகள் வாழ்ந்துட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல பக்கத்துல இன்னொரு இடத்துல கொஞ்சம் கிரீன் பூச்சி வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த பூச்சிகளுக்கு இங்கே இருந்தா போதும், இங்கே ஃபுட்டு, மெய்ட், ஷெல்டர் எல்லாம் கிடைக்குது. ஆனாலும் எப்படியாவது ஒரு ரீசன்னாலே மைக்ரேஷன் ஆஃப் எ செக்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் இந்த பாப்புலேஷன்ல இருந்து கொஞ்சம் ஆளுகள் இங்க வந்துடுச்சுன்னு பாருங்க. இந்த பாப்புலேஷன்ல இருந்து கொஞ்சம் ஆளுகள் இங்க வாழ ஆரம்பிச்சிருச்சுன்னு பாருங்க. ஜீன் frequency changes in the original as well as the new population. இந்த ரெண்டு பாப்புலேஷனுமே ஜீன் frequency சேஞ்ச் ஆகும். நியூ ஜீன்ஸ் ஆர் அலீல்ஸ் ஆர் ஆடட் டு தி நியூ பாப்புலேஷன். புது ஜீன்ஸ் இங்கே ஆட் பண்ணியாச்சு இல்லையா, இந்த ரெட் ஜீன்ஸ் இங்கே ஆட் பண்ணியாச்சு. அந்த மாதிரி அண்ட் தீஸ் ஆர் லோஸ்ட் ஃப்ரம் தி ஓல்டு பாப்புலேஷன். ஸோ இந்த பாப்புலேஷனோட இவ்வளவு ஆள்கள் இங்கே இருந்து இங்கே போயிடுச்சு தானே, இவ்வளவு ஆள்கள் இங்கே போயதுனாலே இங்கேயும் ஃப்ரீக்வன்சி கம்மியாகும், இங்கே ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். ஈஸி தானே? ஓகே. There would be a gene flow if this gene migration happens multiple times. இது நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா that you can call it as a gene flow. அதுக்கு ஒரு gene flow ன்னு கூப்பிடலாம். If the same occurs if the same change occurs by chance, இந்த change by chance நடக்கிறதுனா it is called genetic drift. அதுக்கு genetic drift ன்னு பேரு. genetic drift இன்னொரு இது genetic drift by chance ல நடக்கிறது. So gene flow புரிஞ்சிச்சு. I am talking about genetic drift now. genetic drift எப்படி நடக்கிறதுன்னு பாருங்க. So இது ஒரு பாப்புலேஷன், இது கொஞ்சம் புஷஸ். இந்த புஷோட மேலே இது கிரீன் புஷஸ். ஓகே, கிரீன் புஷஸ். இந்த கிரீன் புஷஸோட மேலே கொஞ்சம் ரெட் பூச்சி வாழ்ந்துட்டு இருந்தது. ரெட் பூச்சி இங்க இருக்கு. இந்த ரெட் பூச்சியை யாரு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு தெரியுமா? இந்த ரெட் பூச்சியை சாப்பிட்டு இருந்துச்சு. இங்க க்ரௌ இருந்துச்சு. இந்த க்ரௌ இந்த ரெட் பூச்சியை சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. ஓகே, இவரு இந்த ரெட் பூச்சியை சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு பூச்சிக்கு குழந்தை வந்த போது அந்த பூச்சியோட கலர் கிரீன் பூச்சி. கிரீன் பூச்சி வாட் ஹேப்பன்ஸ்? கிரீன் பூச்சி வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? கிரீன் பூச்சி வந்துருச்சுன்னா இந்த ஆளுக்கு கிரீன் பூச்சியை பார்க்க முடியாது. அதனாலே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இங்க இருந்து ரெட் பூச்சி ஃபுல்லாவே யாரு சாப்பிடும்? ரெட் பூச்சியை ஃபுல்லாவே இந்த ஆளு சாப்பிடும். இந்த ரெட் பூச்சி ஃபுல்லாவே சாப்பிட்டு முடிச்சிச்சுன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இங்க யாரு மட்டும் பேலன்ஸா இருக்கும்? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இங்கே கிரீன் மட்டும் பேலன்ஸ் ஆகும் தானே. இந்த மாதிரி செலக்ஷன் தான் நேச்சுரல் செலக்ஷன். இதுதான் நேச்சுரல் செலக்ஷன். இங்க யாரு செலக்ட் பண்ணிருக்கு? இந்த பூச்சி நேச்சுரல் தான் செலக்ட் பண்ணிருக்கு. இந்த பூச்சிக்கு நீ யாரையும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அங்க ஈஸியா வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஏன்னா யாரும் இதை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரியே இன்னொரு கண்டிஷன் பாருங்க. இந்த மாதிரி கிரீன் புஷஸ் இருந்துச்சு. இந்த கிரீன் புஷஸ் இருந்ததுல அந்த மாதிரி ரெட் பூச்சியும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இங்க எல்லாமே ரெட் பூச்சியும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஒரு இந்த பூச்சியை சாப்பிடுறதுக்கு இங்க யார் இருந்துச்சு? பூச்சியை சாப்பிடுறதுக்கு இங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேர்டு இருந்துச்சு. பூச்சியை சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. அந்த டைம்ல ஒரு பூச்சியோட கலர் மாறி ஒரு ப்ளூவா மாறிடுச்சு. ப்ளூ பூச்சி வந்துருச்சு. இந்த ப்ளூ பூச்சியையும் இந்த ரெட் பூச்சியையும் சாப்பிட முடியும் தானே. ரெண்டு பேரையும் ஈஸியா பார்க்க முடியுது. அதனால ரெண்டு பேரையும் இந்த ஆளு சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. அந்த டைம்ல ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கொஞ்சம் எலிஃபென்ட், யானை இந்த இடத்துல மூவ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல யானை மூவ் பண்றதுனால தாராளம் எலிஃபென்ட்ஸ் இந்த ரூட்ல மூவ் பண்றதுனால யார் இறந்து போயிடுச்சு? இந்த ரெட் ஃபுல்லாவே இறந்து போயிடுச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த புஷஸ் மேலே யாரு மட்டும் இருக்கும்? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ப்ளூ பீட்டில் மட்டும் தானே இருக்கும். இது நேச்சுரல் செலக்ஷனா இருக்கா? கிடையாது. நேச்சுரல் செலக்ஷனா இருந்தா நேச்சுரல் அந்த ஆளை செலக்ட் பண்ணிடும். இங்க பாருங்க, இந்த கிரீனுக்கு நேச்சுரல் தானே கிரீனை செலக்ட் பண்றது. அதனால கிரீன் அங்கே ப்ரொடெக்டர் தானே. இந்த ஆள் இங்கே ப்ரொடெக்டரா? இல்ல, ப்ரொடெக்ஷன் எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த காவுக்கு யாரை சாப்பிட முடியும்? இந்த க்ரோவுக்கு இவரை சாப்பிட முடியும். ஆனாலும் ஒரு புது ஆர்கானிசம் இங்க செலக்ட் ஆயிருக்கு. இது ஜெனடிக் ட்ரிஃப்ட். இதுதான் ஜெனடிக் ட்ரிஃப்ட். அதுதான் இங்க சொல்றது. இஃப் தி சேஞ்ச் occurs by chance, இது ஒரு பை சான்ஸ் தானே, இவரோட சான்ஸ் தானே, சான்ஸ்னால மட்டும் தானே இப்படி நடந்துச்சு. யானை இந்த ரூட்ல போயிடுச்சுன்னா
இவர் செலக்ட் ஆகாது. யாரு இந்த ரூட்ல போனதுனால மட்டும் தான் யாரு செலக்ட் ஆயிருக்கு, இந்த ப்ளூ செலக்ட் ஆயிருக்கு. இது சான்ஸ் தான், எவல்யூஷன் பை சான்ஸ். அதுக்கு ஜெனடிக் ட்ரிஃப்ட்னு பேரு. sometimes ஒரு சில நேரத்திலே sometimes the change in allele frequency is so different in the new sample of population that they become a different species. இவர் வந்து ஒரு புது ஸ்பீஷீஸா மாறிடும். The original drifted population becomes founders and the effect is called founder effect. இங்க இருந்து இவ்வளவு ஆள்கள் தானே இந்த பாப்புலேஷனுக்கு ஃபுல்லா, இந்த பாப்புலேஷனை ஃபுல்லா இவர்னால தானே உருவானது. அதனால யாருக்கு ட்ரிஃப்ட் வந்திருக்கா அவரே ஃபவுண்டர்ஸ்னு கூப்பிடலாம். இந்த ஃபவுண்டர்ஸ் இங்க எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஃபவுண்டர் எஃபெக்ட் கூப்பிடலாம். திஸ் இஸ் தி எவல்யூஷன் பை ஜெனடிக் ட்ரிஃப்ட். இதுதான் ஜெனடிக் ட்ரிஃப்ட். சோ எவல்யூஷனுக்கு ஜீன் ஃப்ளோ ஒரு ரீசன் ஆகும், அந்த மாதிரி ஜெனடிக் ட்ரிஃப்ட் ஒரு ரீசன் ஆகும். மியூட்டேஷன் ஏற்கனவே சொல்லி இருக்கு, ஜீன்ல வரக்கூடிய சேஞ்ச். ஜெனடிக் ரீகாம்பினேஷன் அது வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். நம்ம அதோட வீடியோ போட்டுரும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல ஜெனடிக் ரீகாம்பினேஷன் பற்றி நம்ம சொல்லிடும். ஜீன்ஸ்ல மியோசிஸ் டைம்ல குரோமோசோம்ஸ் வந்து ஜெனடிக் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு தான் ஜெனடிக் ரீகாம்பினேஷன் பேரு. அதனாலேயும் புது புது கேரக்டர் வந்துடும். அண்ட் நேச்சுரல் செலக்ஷன் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. திஸ் இஸ் தி பேராகிராஃப். இதுதான் இந்த பேராகிராஃப்ல சொல்றது. கிளியர் தானே? ஓகே. So I am going to the next paragraph now. Next paragraph பார்க்கலாம். பாருங்க, that may be the last paragraph in the வீடியோட லாஸ்ட் பேராகிராஃப். எவல்யூஷன் முடியல, எவல்யூஷன் இருக்கு. சோ நெக்ஸ்ட் பாருங்க, மைக்ரோபியல் எக்ஸ்பெரிமெண்ட் ஷோ பண்றது என்னது, that pre-existing advantageous mutation when selected will result in observation of new phenotype. ஒரு நல்ல மியூட்டேஷன் ஒரு பாக்டீரியாவுக்கு வந்துருச்சுன்னா, ஒரு பாக்டீரியாவுக்கு ஒரு குட் மியூட்டேஷன் வந்துருச்சு. ரெண்டு கண்டிஷன் இருக்கு. குட் மியூட்டேஷன் வரலாம், குட் மியூட்டேஷன் வரலாம். நல்ல மியூட்டேஷன் வரலாம், அல்லாட்டி பேட் மியூட்டேஷனும் வரலாம். குட் மியூட்டேஷன் வரலாம், பேட் மியூட்டேஷனும் வரலாம். இந்த பேட் மியூட்டேஷன் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? பேட் மியூட்டேஷன் வந்துருச்சுன்னா ரிஜெக்ட் ஆயிடும். எவல்யூஷன்ல இந்த பேட் மியூட்டேஷன் யாருக்கு இருக்கா அவர் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். குட் மியூட்டேஷன் யாருக்கு இருக்கா அவர் மட்டும்தான் செலக்ட் ஆகும். அவர் மட்டும்தான் செலக்ட் ஆகும். ஓகே. சோ புது phenotype யாருக்கு வருதா? ஓவர் ஃபியூ ஜெனரேஷன், ரொம்ப ஜெனரேஷனுக்கு அப்புறம் this would result in speciation. ரொம்ப ஜெனரேஷன் இந்த மாதிரி இந்த குட் குவாலிட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவர் ஒரு புது ஸ்பீஷீஸா மாறிடும். Natural selection is a process in which heritable variation enabling better survival are enabled to produce and leave greater number of progeny. Natural selection என்ன? யாருக்கு நல்ல வேரியேஷன் இருக்கா, யாருக்கு நல்ல நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொடுக்க முடியக்கூடிய வேரியேஷன் இருக்கா, அவர் வந்து நல்லபடியா சர்வைவ் ஆகும், அவர் நல்லபடியா ரீப்ரொடியூஸ் பண்ணிடும், அவருக்கு நல்லபடியா குழந்தைகளும் வந்துடும். A critical analysis makes us believe that variation due to mutation or variation due to recombination during gametogenesis or due to gene flow or genetic drift result in changed frequency of gene and alleles in future generation. இப்படி நமக்கு சொல்லலாம், மியூட்டேஷனால வரக்கூடிய வேரியேஷன் அல்லாட்டி ரீகாம்பினேஷனால வரக்கூடிய வேரியேஷன், இந்த மாதிரி இருக்கக்கூடியதுனால எல்லாம் வரக்கூடிய வேரியேஷன் என்ன பண்றது, அது வந்து frequency of genes in future generation, வரக்கூடிய ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய ஜீனோட frequency தான் அது சேஞ்ச் பண்றது. coupled to enhanced reproductive success. அப்படின்னா யாருக்கு நல்ல வேரியேஷன் வருமோ அவருக்கு மட்டும்தான் நல்லபடியா ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். நேச்சுரல் செலக்ஷன் மேக்ஸ் இட் லுக் லைக் டிஃபரண்ட் பாப்புலேஷன். அதனால நேச்சுரல் செலக்ஷனாலே அவர் வந்து ஒரு புது ஸ்பீஷிஸ் மாதிரி இருக்கும். Natural selection can lead to stabilizing selection in which more individuals acquire mean character value. Directional change, more individual acquires value other than the mean character value. Or disruption அப்படின்னா more individual acquire peripheral character value at both ends of the distribution curve. அது வந்து figure 6.8ல போட்டிருக்கு. இப்போ ரீட் பண்ணக்கூடிய இந்த ஒரு இது that we are going அந்த படம் பார்த்து we will explain from there. Okay, நல்லபடியா பாருங்க. நேச்சுரல் செலக்ஷன், மூணு விதமான நேச்சுரல் செலக்ஷன் இருக்கு. அந்த மூணு விதமான நேச்சுரல் செலக்ஷன் இங்கே போட்டிருக்கு. that we are explaining here. மூணு விதமான நேச்சுரல் செலக்ஷன் நல்லபடியா பாருங்க.
I'm zooming out. 3 விதமான natural selection இருக்கு. Okay. So, first பாருங்க. Here it is the first one. இது வந்து first one. Okay. Take the pencil. Okay. இதுதான் first type natural selection. இந்த first type natural selectionக்கு என்ன பேரு தெரியுமா? First type natural selection வந்து stabilizing selection. Stabilizing natural selection. அப்படின்னா என்ன? I am explaining by using this diagram itself. ஒரு populationல இப்போ ஒரு populationல capital A individual இருக்கு. capital A individualsனா capital A individualனா அது வந்து large baby, பெரிய baby, large baby, capital A babies, large baby ஆ இருக்கும். capital A small a baby ஆ இருந்தா அவர் வந்து medium baby ஆ இருக்கும். medium baby ஆ இருக்கும். medium baby குழந்தை. small a ஆ இருக்கும்போது small a baby வந்து small babies ஆ இருக்கும். small babies ஆ இருக்கும். small baby பிறந்துருச்சுன்னா small பேபிக்கு பதிலா பாடி நிறுத்திச்சு ஸ்மால் பேபியா இருக்கும். ஓகே. சோ ஸ்மால் பேபி பிறந்துச்சுன்னா ஸ்மால் பேபி வந்து ஈஸியா இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேபிட்டலே பேபி பிறக்கும்போது அந்த இது வந்து டெலிவரி வந்து பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா வெயிட் லார்ஜ் பேபி தானே, வெயிட் அதிகமா இருக்கு. அதனால பிறக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். டெலிவரி கொஞ்சம் பிரச்சனையாகும். ப்ளீடிங் எல்லாம் வரும். ஆனா மீடியம் பேபியா இருந்தா டெலிவரியும் பிரச்சனை இல்ல, குழந்தைக்கும் பிரச்சனை இல்ல. இப்ப நேச்சுரல் பாருங்க. நீங்க இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிடல்ல வரக்கூடிய குழந்தை, ஒரு மந்த்ல எத்தனை குழந்தை வருதுன்னு பார்த்தா, ஒரு 50 கிட்ஸ் வந்துருச்சுன்னா, 50 கிட்ஸ் வரும்போது, அந்த 50 கிட்ஸ் பொறந்துருச்சுன்னா, அதுல ஒரு 5 கிட் மட்டும் தான் லார்ஜரா இருக்கும். 5 கிட் மட்டும் தான் ஸ்மாலரா இருக்கும். மீதி 40 கிட்டுமே மீடியம் பேபிஸா இருக்கும். So, if you are making a graph with this, அது வச்சு ஒரு கிராஃப் வரையும் போது, for எக்ஸாம்பிளுக்கு capital A individuals, capital A small a individuals, small a individuals, இங்க number of individuals பார்க்கலாம். number of individuals, இது வந்து number of individuals, கிராஃப் ஓட இங்க number of individuals இருக்கு. So, capital A individuals கம்மியா இருக்கும். capital A small a individuals அதிகமா இருக்கும். small a individualsம் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிராஃப் தான் நமக்கு கிடைச்சிரும். அப்படின்னா இந்த மிடில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் மேக்ஸிமம் செலக்ட் பண்றது. இந்த மாதிரி செலக்ஷனுக்கு ஸ்டெபிலைசிங் நேச்சுரல் செலக்ஷன் பேரு. இந்த செலக்ஷனுக்கு ஸ்டெபிலைசிங் நேச்சுரல் செலக்ஷன் பேரு. கிளியர் தானே? செகண்ட் டைப் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன், இதுதான் செகண்ட் டைப் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன். இதோட பேர் என்னது? இந்த செகண்ட் டைப் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷனோட பேரு வந்து டைரக்ஷனல் செலக்ஷன். இந்த செலக்ஷனுக்கு டைரக்ஷனல் செலக்ஷன் பேரு. திஸ் செலக்ஷன் இஸ் நோன் ஆஸ் டைரக்ஷனல் செலக்ஷன். அப்படின்னா என்ன? வாட் இஸ் டைரக்ஷனல் செலக்ஷன்? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டைரக்ஷனல் செலக்ஷனுக்கு டார்வின் ஸ்பிஞ்சஸ் இருக்கு. ஸ்மால் பீக்கோட இருக்கக்கூடிய டார்வின் ஸ்பிஞ்சஸ் இருக்கு. ஸ்மால் பீக், அதுக்கு ஸ்மால் சீடு சாப்பிட முடியும். ஓகே, இவர் வந்து ஸ்மால் ஏ. ஓகே, ஸ்மால் சீடு சாப்பிடுறது வந்து ஸ்மால் பீக்கு, ஸ்மால் ஏ. மீடியம் பீக்கோட ஃபிஞ்சஸ் இருக்கு. அந்த மீடியம் பீக்கோட இருக்கக்கூடிய ஃபிஞ்சஸ்க்கு வந்து மீடியம் சீடு சாப்பிட முடியும். லார்ஜ் பீக்கோட ஃபிஞ்சஸ் இருக்கு. இந்த லார்ஜ் பீக்கோட இருக்கக்கூடிய ஃபிஞ்சு வந்து லார்ஜ் சீடுமே சாப்பிட முடியும். இவர் வந்து கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, இவர் வந்து கேபிட்டல் ஏ. இப்ப பாருங்க, இந்த ஸ்மால் ஏக்கு வந்து ஸ்மால் ஏ சீடு மட்டும் தான் சாப்பிட முடியும். ஆனா கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏக்கு வந்து இவர் வந்து ஸ்மால், இவர் வந்து ஸ்மால், இவர் வந்து மீடியம், இவர் வந்து லார்ஜ். இந்த மீடியம் ஃபிஞ்சுக்கு வந்து மீடியம் சீடும் சாப்பிட முடியும், ஸ்மாலும் சாப்பிட முடியும் தானே. லார்ஜ் ஃபிஞ்சுக்கு வந்து லார்ஜ் சீடும் சாப்பிட முடியும், மீடியம் சாப்பிட முடியும், ஸ்மாலும் சாப்பிட முடியும். ஓகே, இந்த ஒரு பாப்புலேஷன் நீங்க பார்க்கும்போது, இந்த ஒரு பாப்புலேஷன் பார்க்கும்போது முதல்ல எல்லாருமே இதுதானே சாப்பிடும். ஆனா இவருக்கு ஒரு இது இருக்கு, கரேஜ் இருக்கு. இவருக்கு என்ன தைரியம் இருக்கு? இவரு வந்து இது தொட மாட்டேன், இது டச் பண்ண மாட்டேன். இவருக்கு என்ன இருக்கு? இது இங்கே இருந்தாலும் யாரும் டச் பண்ண மாட்டேன், இது ரெண்டும் சாப்பிடலாம். அப்படிதானே இவரு நினைக்கும். அதனால இந்த பாப்புலேஷன்ல முதல்ல இந்த சீடு முடிஞ்சிடும். அப்ப இந்த பேர்டு எக்ஸ்டிங்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சீடு முடிஞ்சிடும், இந்த பேர்டு எக்ஸ்டிங்ட் ஆகும். ஆனா கடைசி யாரு தாராளம் இருக்கும்? இவரு தாராளம் இருக்கும். சோ அது நம்ம வரையும் போது ஸ்மால் ஏ இண்டிவிஜுவல்ஸ் பாருங்க, ஸ்மால் ஏ இண்டிவிஜுவல்ஸ் கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இண்டிவிஜுவல்ஸ் பாருங்க, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இண்டிவிஜுவல்ஸ் நெக்ஸ்ட்.
ஆனா கேபிட்டல் இண்டிவிஜுவல்ஸ் பாருங்க நேச்சர் வந்து மேக்ஸிமம் செலக்ட் பண்றது வந்து கேபிட்டல் இண்டிவிஜுவல்ஸ் தானே. இந்த ஒரு செலக்ஷனுக்கு தான் டைரக்ஷனல் செலக்ஷன் பேரு. இந்த பீக்கு வந்து ஒரு டைரக்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. இது வந்து டைரக்ஷனல் செலக்ஷன். ஒரு டைரக்ஷன் இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தை தான் நேச்சர் செலக்ட் பண்றது. இங்க கேபிட்டல் செலக்ட் ஆயிடுச்சு. இங்க கேபிட்டல் ஸ்மால் ஏ தான் செலக்ட் ஆகும். கிளியர் தானே? அது ரெடி. நெக்ஸ்ட் பாருங்க. The third condition, இந்த natural selectionக்கு என்ன பேரு? இந்த செலக்ஷனுக்கு disruptive selection பேரு. This is known as disruptive selection. இந்த செலக்ஷனுக்கு disruptive selection பேரு. இந்த natural selectionக்கு disruptive selection பேரு. அப்படின்னா என்ன? disruptive selection என்னது பாருங்க. disruptive selection ஒரு உதாரணத்துக்கு I am writing இப்போ வந்து ஒரு ரோக் இருக்கு. ஒரு ரோக்கி ஏரியாஸ் இருக்கு. இந்த ரோக்கி ஏரியால கொஞ்சம் ரோக் ஏரியா வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கு. இங்க வந்து கொஞ்சம் டார்க் ரோக் இருக்கு. இனி கொஞ்சம் ஏரியா எப்படி இருக்கு? கொஞ்சம் வந்து லைட் ரோக். இங்க கொஞ்சம் லைட் ரோக்குமே இருக்கு. ஓகே. கேபிட்டல் ஏ ராபிட் இருக்கு. கேபிட்டல் ஏ ராபிட்டுக்கு டார்க் கலர் இருக்கு. கேபிட்டல் ஏ ராபிட்டுக்கு டார்க் கலரா இருக்கு. ஸ்மால் ஏ ராபிட் வந்து ஒரு பிரவுன் கலரா இருக்கு. சப்போஸ் இது வந்து பிரவுன் கலரா இருக்கு. ஸ்மால் ஏ ராபிட் வந்து ஒயிட் கலரா இருக்கு. ஸ்மால் ஏ ராபிட் வந்து ஒயிட் கலரா இருக்கு. சோ இது வந்து டார்க் ரோக் இருக்கு. டார்க் ரோக்குமே அந்த மாதிரி லைட் ரோக்குமே இருக்கு. சோ இப்ப பாருங்க, இந்த டார்க் ராபிட்டுக்கு வந்து டார்க் ரோக்கோட மேலே ஹைட் பண்ணி இருக்கலாம். ஒயிட் ராபிட்டுக்கு வந்து லைட் ரோக்கோட மேலேயும் ஹைட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா பிரவுன் ராபிட்டுக்கு வந்து எங்கேயாவது வாழ முடியுமா? எங்க வாழ்ந்தாலும் பிரெடேட்டர்ஸ் வந்து அவரை கேட்ச் பண்ணிடும். சோ இந்த ஒரு பாப்புலேஷன்ல நீங்க பாருங்க, ஸ்மால் ஏ இண்டிவிஜுவல்ஸை நேச்சர் செலக்ட் பண்ணிடும். ஸ்மால் ஏ இண்டிவிஜுவல்ஸ் அங்கே அதிகமா இருக்கும். கேபிட்டல் ஏ இண்டிவிஜுவல்ஸும் அங்கே அதிகமா இருக்கும். ஆனா ஸ்மால் ஏ இண்டிவிஜுவல்ஸ் அங்கே கம்மியா இருக்கும். இந்த விதம் ஒரு செலக்ஷனுக்கு தான் டிஸ்ரப்டிவ் செலக்ஷன் பேரு. சோ 3 விதமான நேச்சுரல் செலக்ஷன் இருக்கு. ஸ்டெபிலைசிங் செலக்ஷன் இருக்கு, டிஸ்ரப்டிவ் செலக்ஷன் இருக்கு. அந்த மாதிரி ஸ்டெபிலைசிங் டைப் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன் இருக்கு. ஸ்டெபிலைசிங், நேச்சுரல், டிஸ்ரப்டிவ் ஆர் தி 3 டைப் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன். இவ்வளவுதான் இந்த பேராகிராஃப். So the next thing we have to study about a brief mechanism of evolution. So brief account on evolution that you have to study. So நல்லபடியா பாருங்க, படிச்சு next வீடியோக்கு வந்துருங்க. We will meet in the next video. Thank you for all. ஏதாச்சும் டவுட் இருந்தா you can ask in the comment box. Thank you.